வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஆமாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. என் குழந்தைக்கு பார்க்கும்போது அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகி, அம்மா என்னம்மா டாகு மேலே பறக்குது, ஃபிஷ்ஷு மேலே பறக்குது, டால்ஃபின் என்னம்மா மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஒவ்வொன்றையுமே ரெகக்னைஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வந்து அவர் ஜாலியாக இருந்தார். அவரை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல எங்களால். அதே மாதிரி நம்ம எப்போவுமே வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளேயே அவனை அங்கேயும் இங்கேயுமா கூட்டிகிட்டு போய் பழகிட்டு, திடீர்னு இப்படி ஒரு ஃபுல் ப்ளே கிரவுண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய குழந்தைங்களோட செம்ம அட்ராசிட்டியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. கவர்மெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கிங் எல்லாமே வந்து ஒரு 600 மீட்டர் தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து நமக்கு க்ரௌடு கொஞ்சம் எல்லாமே ஒரே இடத்துல போயிட்டு கச்சகச்சான்னு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறக்காக. அதே மாதிரி வாஷ்ரூமும் அதே மாதிரி ரொம்ப க்ளீனாக ரொம்ப நீட்டாக இருந்தது. அது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டு நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ போலீஸுமே வந்து கண்ணில் பார்க்குற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறையா போலீஸும் இருந்துகிட்டே இருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பின்னாடி கொடுத்துட்டே இருந்தாங்க. க்ரௌடுமே வந்து நாங்கள் போனப்போ கொஞ்சம் க்ரௌடு கம்மி தான். பட் ரிட்டன் வரும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் நிறையாவே க்ரௌடு இருக்க தான் செஞ்சுது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பலூனெல்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிது. ஸோ அதிலெல்லாம் நாங்கள் பக்கத்தில் ஏறி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். போனோடனே எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. அதே தான் எங்கள் அத்தையும் கேட்டாங்க. பட்டம் அப்படின்னா நம்ம சந்திரமுகி படத்தில் நயன்தாரா அவங்க விடுவாங்கல்ல, பட்டமே பர பர. ஸோ அந்த ஃபீலில் தானே இருக்கணும், இது என்ன எல்லாம் பொம்மையாக தொங்க விட்ருக்காங்க அப்படின்னு எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அப்புறம் எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னேன், இதுதான் இந்த ஃபேஷன், அதெல்லாம் ஓல்டு மாடல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஆனால் சமாளிக்க என்ன தான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருந்தாலும் மனசுக்குள்ளே அது தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு 5-6 இருந்திருக்கலாமோ அப்படின்னு. பட் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு, இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, ஒரு மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் இவ்வளோ பட்டங்களோட இவ்வளோ பொம்மையை வானத்தில் பறக்க விட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக ஒரு நாள் முடிஞ்சுது. இது வந்து 300 ரூபாய் இப்போ பறக்குதில்ல, இது எங்களோட பட்டம். 300 ரூபாய்க்கு விற்றுட்ருந்தாங்க. ஸோ நாங்கள் இதை வந்து வாங்கி பட்டம் விட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் இந்த கைட் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தீங்களா? போனப்போ உங்களோட அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.